அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நான் உங்ககிட்ட சொன்னேன். அதாவது உதயநிதி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்தாருல்ல. அப்போ ஒரு பில்டப் கொடுத்தாங்க பாருங்க உடன்பிறப்புகள். அதாவது சிங்கத்தை அதன் குகைக்குள்ளேயே சென்று நேருக்கு நேர பார்த்து வார்னிங் பண்ணிட்டு வந்தாருங்க. இதுக்காக அவருக்கு நோபல் பரிசே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னப்போ கூட பாதி பேர் நம்பி இருக்க மாட்டீங்க. நான் ஏதோ கேலி கிண்டலுக்கு சொல்றேன் அப்படின்னு தப்பா நினைச்சிருப்பீங்க. ஆனா இல்ல, ஆதாரத்தோட முதல்ல இதை காட்டிடுறேன். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கப்புறம் இதை பாத்துருங்க. 1 to 1 நேரா போய் அங்க உட்கார்ந்து அந்த புலி கொகையிலே உள்ள உட்கார்ந்து சந்திச்சுட்டு சவால் விட்டு சட்ட ரீதியா நான் அதை வென்று காட்டுறேன், சவால் விடுறேன், பண்ணுவேன்னு சொல்லிட்டு வராருன்னா அப்ப அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா இல்லையா? அமைச்சர் உதயநிதியை தவிர வேற யார் இந்த காரியம் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க. இப்போவாச்சும் நம்புறீங்களா? ஆமா, அவர் அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான தைரியசாலிங்க. மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிறது முதுகு எலும்பு, அவருக்கு இருக்கிறது முறுக்கு கம்பி. அப்படியே முட்டிட்டு நேராத நிற்கும் கம்பீரமா. பயம் அப்படிங்கிறது அகராதியிலே கிடையாது. அப்படிப்பட்ட உதயநிதி அவர்கள் எப்பேற்பட்ட தைரியசாலின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரு இன்னைக்கு பிரஸ்ஸை சந்திக்கிறாருங்க. ஏதோ ஒரு அலுவல் விஷயமா ஏதோ ஒரு வேலையா வந்திருக்காரு. வந்த இடத்துல மைக்கை கொண்டு போய் வடிவேலு ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே கொண்டு போய் வாயில் ஒருத்த மைக்க விடுறான் பாருங்க. அது மட்டும் தான் நடக்கலைங்க. அப்படி வந்து ரவுண்ட் அப் பண்ணி மைக்கை வச்சு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னங்க திடீர்னு அமித்ஷா பத்தி எல்லாம் கேட்கறாங்க? அமித்ஷா பத்தி கேள்வி கேட்டா உதயநிதி அவர்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு டென்ஷன் ஆகும். அவரு போய் சிங்கத்தின் குகையிலேயே பார்த்துட்டு 1 to 1 மிரட்டிட்டு வந்தவராச்சே. இது வந்து அவருடைய கோட்டை தமிழ்நாடு. இங்க வந்து கேள்வி கேட்டா என்ன மாதிரி அலற விட்டுருப்பாரு, மிரட்டி விட்டுருப்பாரு. கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப அப்படியே பயங்கரமா பில்ட் ஆயிருக்கும். என்னமோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. நடந்திருக்கு, காட்ட போறேன் பாருங்க. எப்படி என்ன எப்படி அமித்ஷா அவர்களை பத்தி கேள்வி கேட்கறாங்க. இப்படி சொல்லியிருக்காரு, உங்க பதில் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு எதுக்கு ஏதோ மூஞ்ச ஒரு மாதிரியா வச்சுக்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்னமோ எதையோ மெரிச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ரியாக்ஷன். என்னத்துக்கு அது? என்ன சாப்பாடா போடுறாங்க? இல்ல வேண்டாம் போதுங்க, 2 உருண்டை போதும், இதுக்கு மேல போடாதீங்க, சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு கேள்வி தானே கேட்கறாங்க. இந்த படத்துல தமிழ் படம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருப்பாங்க. கடைசியில பில்லெட் வந்து கொடுப்பாங்க. பில்லை வாங்கிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் போகும். அந்த மாதிரி கேள்வி கேட்டா வேணாம் அப்படின்ட்டு போறாரு. அப்ப மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்கலாம். ஏங்க, மோடிக்கு பயப்பட மாட்டோம்னு சொன்னது உண்மைதாங்க. அமித்ஷாக்கு பயப்பட மாட்டோம்னு சொன்னா சொல்லல. அப்புறம் இப்ப என்ன அதை வச்சு இதை கேள்வி கேட்பீங்களா? கேள்வி கேட்டாங்க, எனக்கு வந்து வேணான்னு தோணுச்சு, நான் போயிட்டேன், அவ்வளவுதான். அது இல்லாம பாருங்க, ஒரு 2-3 நாளாவே ஒரு மாதிரி டல்லா சோகமா தான் இருக்கிறாரு. அவரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் கூட ஆடி காமிச்சாங்க. பயங்கரமான வெயில் வேற சென்னையில. அப்பயும் பாருங்க மூஞ்சில ஒரு சின்ன சிரிப்பு இல்ல, ஒரு இது இல்ல, அப்படி ஒரு சோகங்கள். இப்ப இந்த நிகழ்வை வச்சு உடன்பிறப்புகள்லாம் இந்நேரம் டீகோடிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்படி ஒரு போட்டோவை வச்சு மோடி அவர்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு சோஃபால உட்காந்துட்டு இருக்கிற போட்டோவை வச்சு டீகோடிங் பண்ணாங்களோ சிங்கத்தின் அதன் குகைக்குள்ளேன்ற மாதிரி, இதுக்கு ஒரு டீகோடிங் நேரம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அமித்ஷாவை பற்றி புரட்டா வீச்செல்லாம் நேரம் ஆரம்பிச்சிருப்பாரு, போட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னைக்கு பர்ற ஒரு வீசுறேன் அப்படின்ட்டு வித்தியாசமான கோணத்துல. ஏன் ஒரு தடவை வீசினாருங்க. இதுவும் உருட்டுலாம் கிடையாது, நான் பொய்யெல்லாம் சொல்றதுல நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க, அவ்வளவுதான். ஒரு தடவை மோடி வந்தாருங்க, வெள்ளக்கொடையை பிடிச்சி வரவேற்று பயங்கரமா எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அப்ப ஊரே கலாய்க்குது ஸ்டாலின் அவர்களை. பாருங்க என்னென்ன அக்கப்போர் பண்றாங்க பாருங்க, இப்படியாங்க பம்பி பயந்து போறது அப்படின்ட்டு. ஆனா பொரோட்டா வச்சு வித்தியாசமான கோணத்துல வந்தாருங்க செந்தில்வேல். வணக்கம், இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில்வேல் வீச்சு. வந்து கவனிச்சிங்களா அப்படின்னாரு. என்னையா அது? மோடி அவர்களை மீட் பண்ணும்போது ஸ்டாலின் ஒரு புக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா? புத்தகம், மலர் செண்டு இதெல்லாம் கொடுத்து வரவேற்போம்ல. ஆமா, அந்த புக்கு என்ன புக்கு தெரியுமா? அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ காந்தி அவர்களின் பார்வையில் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு புக்கு. அந்த புத்தகத்தை கொடுத்து நரேந்திர மோடியை கதற விட்டு விட்டார். அவ்வளவுதான். ஏன்டா தமிழ்நாட்டுக்கு வந்தோம் ஆயிருக்கும் மோடிக்கு அப்படின்னு சொல்லி சீரியஸா மூஞ்ச வச்சுட்டு, இதெல்லாம் தமாசுக்கு பேசலாங்க, சீரியஸா மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசிய முடிச்சு வியாபாரம் பார்த்துட்டாப்புல நம்ம செந்தில்வேலு. அந்த மாதிரி இப்ப அதே ஆங்கிள் அமித்ஷா பற்றி கேள்வி கேட்ட உடனே உதயநிதி அவர்கள் முகத்தில் ஒரு மாற்றத்தை நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா? அவர் எதுவும் பதில் சொல்லலதான், ஆனா அந்த மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டாரு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அமித்ஷாவுக்கு பதில் சொல்ற அளவுக்கெல்லாம் நான் வந்து அது என் ரேஞ்சு கிடையாது, நான் போய் பதில் சொல்லுவேனா அப்படின்னு சொல்லி லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போனாரு. எப்படி? அதான் அந்த தைரியம். தான் தைரியமா இருக்கிறது. தைரியமா இருக்கிற மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த இப்படித்தான் இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் இதையும் வியாபாரம் பண்ணிடுவாங்க.
அப்படியாக ஒரு அமித்ஷா பற்றிய கேள்விக்கு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குதோ இது ஒரு புறம் இருக்க, நேத்து தாங்க ஒரு வீடியோ போட்டு கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோம். பேசி முடிச்சு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு ட்விட்டரை ஓபன் பண்றேன், மறுபடியும் எங்க தோழரு திமுக கூட்டணியில் தான் இருப்போம், திருமாவளவன் திட்டவட்டம், கூட்டணி நலனையும் வெற்றியையும் கருத்தில் கொண்டு திமுகவுடன் தொகுதிகள் கேட்போம். இந்த பாயிண்ட நோட் பண்ணுங்க. இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். ஆமா, கூடுதல் தொகுதிகள் கோரிக்கை நிறைவேறாவிட்டாலும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம். விசிக தலைவர் திருமாவளவன் இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க, கூடுதல் தொகுதி கேட்போம், ஆனா அது கொடுக்கலனாலும் நாங்க அந்த கூட்டணியில் தான் இருப்போம். எப்ப சொல்றாரு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே. தோழர், உலகத்துல யாருன்னா இப்படி வியாபாரம் பேசுவாங்களா? இப்போ ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு பொருளை வியாபாரம் பண்றீங்க, 10 ரூபா விலை, சரியா? அந்த அதுல எம்ஆர்பி அல்லது 10 ரூபான்னு போட்டு விற்கிறீங்க. தோழர்கிட்ட சொல்ற, தோழர் எப்படி வந்து ஒரு பார்கெனிங் பண்றது? இப்போ ஒருத்தர்கிட்ட போய் 10 ரூபா இந்த பொருளுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, முன்ன பின்ன போய் குறைச்சியா ஒரு ஃபைனலாக ஒரு ப்ரைஸுக்கு வரும். தேங்காய் வியாபாரம் மாதிரி வடிவேல் ஒருத்தர் பண்ணுவார்ல ஒரு படத்தில், அந்த மொட்டத்தில் வச்சிருப்பாரு அவர்கிட்ட, அந்த மாதிரி போகணும்னு வச்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஆனால் நம்பால 10 ரூபா அப்படின்னு சொல்லும் போதே அங்கே ஆப்போசிட்ல வாங்கணும்னு நினைச்சாலும் சரி 5 ரூபா தரான்னு சொல்றதுக்காக அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நீங்க 2 ரூபா கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற வேண்டியது. இப்படி ஒரு வியாபாரத்தை உலகத்துல யாருன்னா பண்ணுவாங்களா? அப்படி ஒரு வியாபாரத்தை தான் நம்ம தோழர் வந்து விசிகால இருந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு. கூடுதல் தொகுதி கேட்போம், கொடுக்கலனாலும் அந்த கூட்டணியில் தான் இருப்போம். எப்படி கொடுப்பாங்க பாருங்க இதுக்கு மேல. சூப்பர் தோழர். நம்ம வன்னி குட்டிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். இங்க பாருங்க, 6 சீட்டுன்னு சொல்லி கையெழுத்து போட்டு வந்தீங்கன்னா டென்ஷன் ஆக மாட்டேன். நீங்க ஒரே ஒரு சீட்டுன்னு கூட போயிட்டு கையெழுத்து போட்டு வந்துருங்க, ஆனா அந்த ஒத்த சீட்டு எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான் என் மேட்ரு. மற்றபடி நீ 6 வாங்கினா என்ன 10 வாங்கினா என்ன அப்படிங்கிற மாதிரியான மனநிலையில நம்ம வன்னி குட்டியார் இருப்பாரு. சரி, அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தோழர் திருமாவளவன் அவர்களுடைய இந்த கருத்தை ஒரு ஆக்டிவிஸ்ட், அவங்களும் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தோழர், அவங்க சொல்லிருக்காங்க பாருங்க இங்கிலீஷ்ல, this feels like a bad marriage. The toxic husband who would force the wife say that she loves him, make her promise on the holy book every day without fail. திமுக அப்படி பண்ணுதான். அதாவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. குறிப்பாக இப்போ கிறிஸ்தவ கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கு மூலம் மாதிரி, ஒரு பிரமாணம் மாதிரி பண்ணுவாங்க, சத்திய பிரமாணம் மாதிரி. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னை விட்டு இணைய பிரிய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பிரமாணம் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த நம்ம தோழருடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, கட்டாய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த புருஷன் அந்த கல்யாணம் பண்ணிக்கிட்ட அம்மாவை தினமும் காலையில வந்து எனக்கு சத்தியம் பண்ணு, பைபிள் மேல வச்சு அவங்க சத்தியம் கேட்பாங்கல்ல, அது மேல வச்சுதான் ப்ராமிஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணும்போது ஒரு தடவை. ஆனா இது தினம் காலையில நான் உன்னை விட்டு போயிட மாட்டேன், செத்தாலும் செருப்படி வாங்கினாலும் வாழ்விலும் தாழ்விலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி தினமும் திமுக சத்தியம் வாங்கிட்டு இருக்குது. பரிதாபமா இருக்குதுங்க இந்த மனுஷனை பாக்குறதுக்கு அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். அவங்க சொல்றாங்க, ரஞ்சித் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க சொல்ற அளவுக்கு நம்ம தோழருடைய நிலைமை இருக்குது. இது ஒரு செய்தியா? அடுத்ததுங்க, இந்த கிளாம்பாக்கம் வீடியோ ஒன்று பார்த்துருப்பீங்க, ஒரு திருநங்கை பேசின வீடியோ பார்த்துட்டீங்கல்ல. 2-3 தடவை நம்ம சேனல்லே நம்ம போட்டேன், இப்போ போட்டு காட்ட வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க தான் இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப இவங்களுக்கு பதிலடி இப்ப இவங்களை கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த வீடியோ மொரட்டு வைரல். ஒரு பாட்டி வந்து செருப்பு தூக்கி அடிச்சிச்சு பாருங்க போஸ்டர் மேல, ஞாபகம் இருக்குதா? தமிழ்நாடே பார்த்துச்சு அந்த வீடியோவை. அந்த மாதிரி இப்ப இந்த திருநங்கை பேசுனது தமிழ்நாடே பார்த்துருச்சுங்க. இப்போ பெருத்த சங்கடத்துக்குள்ள உள்ளாயிட்டாங்க. அப்ப திமுக ஐடி விங்கு இந்த ஆட்கள் வந்து அப்படி மெதுவா அவங்கள கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல வீடியோ போட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் என்ன பேசுறாங்கன்னா, அதாவது வேற யாருன்னா பேசியிருந்தா கூட பரவாயில்ல கலைஞரை பற்றி, ஆனா உங்களுக்கு திருநங்கைன்னு பட்டம் கொடுத்து திருநங்கைன்னு உங்களுக்கு ஒரு பேரை வச்சவரே அவரு தான், அவரை நீங்க இப்படி பேசலாமா? அவங்க பேசுனது பஸ் பிரச்சனைக்கு. காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், காசு கொடுத்து பயணம் செய்பவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும்.
அப்போ அந்த காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க அவங்களுடைய வழியை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதுக்குரிய பதில் தானே சொல்லணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சதே கலைஞர் தெரியுமா? அந்த நன்றி உணர்ச்சிக்காகவாது நீங்க அவர் இப்படி பேசாம இருந்திருக்கலாம் தெரியுமா? இது போக அவங்க எப்படி பேசுவாங்களோ, வழக்கமா திருநங்கைகள் பேசுவாங்க இல்லையா, கையை தட்டிட்டு பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசி வேற காட்டுறாங்க உடன்பிறப்புகள். இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்றாங்க. இப்படியாக ஒரு வேலையை இப்ப பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூடிய விரைவில் என்னுடைய கணிப்பு சரி என்றால், கூடிய விரைவில் நீங்க வேணா பாருங்க, அந்த திருநங்கையை இன்னொரு வீடியோ போட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன். ஒருவேளை அவங்க அப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படலாம். இதுக்கான பொருள் புரியவங்களுக்கு புரியும். அவங்களே ஒரு வீடியோ போட்டு அவர் எங்களுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காரு, எங்களுக்கு அந்த பேர் வச்சிருக்காரு, எங்களுக்கு அவர் தான் கௌரவத்தை மீட்டு கொடுத்தாரு, அதனால நான் அன்னைக்கு ஏதோ கோவத்துல பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒண்ணு அவங்கள பேச வைக்கலாம். இல்ல அவங்க அன்னைக்கு மாதிரியே கெத்தா இருந்துட்டாங்க, பேச முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே நின்ட்டாங்க அப்படின்னா, இன்னொரு ஐடியாவும் நம்ம கிட்ட இருக்கு கைவசம். என்ன அப்படின்னா, இன்னொரு 5-6 திருநங்கைகளை அவங்களுக்கு காஸ்டியூம்லாம் போட வச்சு, கருப்பு சிவப்பு காஸ்டியூம் போட வச்சு உட்கார வச்சு அவங்க பேசுனது அது தப்பு, அவங்க பேசுனது புரிதல் இல்லாம பேசிட்டாங்க, நாங்க இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் தெரியுமா, எவ்வளவு உயரத்துல இருக்கிறோம் தெரியுமா, அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா, ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி புகழ் பாடி அதை மேட்ச் பண்ற மாதிரி அந்த வீடியோவை சுத்தல்ல விடுற மாதிரியான வேலைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால அதையும் தாண்டி அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேசி வைரலான அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த திருநங்கை அவர்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் பத்திரமா இருங்க. ஏன் பத்திரமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமா, டீட்டெயிலெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லாருமே பத்திரமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கும் சொல்றேன். பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க, அவ்வளவுதான். பாதுகாப்பாக இருப்பீர். மிச்சம் மீதி 8 மாசத்தை எப்படியாச்சும் தாக்கு பிடித்து கடப்பீர். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.